ஓ கைஸ் வெல்கம் டு ஆர்கே சிஓசி. இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தோட வந்திருக்கேன். நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திஸ் எடுக்கலாம். கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், கொஞ்சம் டைமிங் பொறுத்து இருக்கும். டைமிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்டி, அப்புறம் ஃபர்னேஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஜி மிஷினு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இட்டியை நார்மல் இட்டி இறக்கிட்டு இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனை இறக்கி விட்டுருணும். தலைமையார் ஆர்சி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னஸ் இறக்கி ஒரு பக்கம் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் மட்டும் இல்லை, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இன்வெசிபிள் ஸ்பெல்லு தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். இன்வெசிபிள் மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவைவ் கொடுக்குற அந்த இது பெட்டு தான் யூஸ் பண்ணுறாப்புல. ஸோ முக்கியமாக ரிவைவ் ஸ்பெல்லை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ 6 o'clock ஏரியாவில் வந்து பார்த்தா மொத்த ட்ரூஸும் அப்படி வரிசையாக இருக்கிறாப்புல இட்டி அப்படின்ட்டு. ஸோ எப்போயுமே வந்து ஒரு ஹீரோ கட்டை கையில் வச்சுக்கிறாங்க எல்லாருமே. நானும் அதே பேர் ஹீரோ கட்டை கையில் வச்சுக்க விருப்பப்படுறேன். ஹீரோ கட்டை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அதனோட இன்வெசிபிள் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்டியை வச்சு எப்படி 3 ஸ்டார் எடுக்கிறதுங்கிறத ஒரு பர்ஃபெக்டான TH-17 அட்டாக் தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே CWல வார் அட்டாக் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பெல் யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஸ்பெல்லுனா ஸ்பெல்லுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா போர்ஷன். என்ன போர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹீரோ போர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து மேக்ஸிமம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ எல்லாத்துலேயுமே எல்லா ஹீரோவும் மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால் ஹீரோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல ஆர்சியை ஓப்பன் பண்ண பாருங்கள். ஆர்சியை ஓப்பன் பண்ணாலும் 55 இருக்கிறதுனால ஆர்சி வந்து அதனோட வேலை பார்ப்போம். ஆனால் ஆர்சிக்கு ஒரே ஒரு இனிமே யாருன்னா இந்த சுழல்காரன் தான், சுழல் ட்ராப் தான். ஸோ சைக்ளோன் ட்ராப் மட்டும் இல்லைன்னா ஆர்சி வந்து ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ ஆர்சி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக போவோம். ஆர்சியை கண்ட்ரோல் பண்ணுற ஒரே ஒரு சுழல் ட்ராப் தான். இது பாருங்கள், சைடில் ஃபுல்லாக சுற்றிட்டு வருதா. இந்த இட்டியை பொறுத்தவரைக்கும் இதுதான் பிரச்சனையே. ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வரும் கைஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப பிரச்சனை. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க இட்டியில். மற்றபடி வந்து உங்களுடைய இது மட்டும் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி வந்து அதனுடைய லைஃப் போயிடுச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோஸுக்கும் ரிவைவ் ஸ்பெல் யூஸ் பண்ணாமல் ஆர்சிக்கு மட்டும் ரிவைவ் ஸ்பெல் யூஸ் பண்ணியிருப்பாப்புல. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் எல்லா சைட்லேருந்து வரணும். இப்போ இட்டி பக்கத்தில் வந்தோடனே அதனுடைய ஹிட் பாயிண்ட் அதிகங்கிறதுனால ஸோ இங்கே பாருங்கள், ரிவைவ் ஸ்பெல்லாம் ஆர்சிக்கு யூஸ் பண்ணியிருப்பாப்புல. ஆர்சி வந்து 100% எடுத்து கொடுத்துரும். சப்போர்ட் இல்லைன்னா 100% எடுக்கும். பட் 20 செகண்ட் தான் இருக்குது. ஸோ ரிவைவ் ஸ்பெல் எந்த இடத்துல எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்களேன். ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ சூப்பராக இருந்தால் அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த வாரில் வந்து 100% அடிக்க முடியுங்கிறது டவுட்டு தான். பட் ஆனால் ஓகே, ரிவைவ் ஸ்பெல்லு, ஆர்சி, இன்வெசிபிள் ஸ்பெல்லு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ போர்ஷன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா TH-17 அடிக்கிறதுல வந்து மேக்ஸ் வச்சுக்கிட்டு TH-17 அடிக்கிறது ஈஸி. நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு இல்லை நான் TH-16 அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, TH-18 அட்டாக் பார்ப்போம். நம்மளோட ஃபஸ்ட்டு இது இங்கே பாருங்கள், TH-17 மேக்ஸு, TH-18 அப்டேட்டு ரஷ்ஷாக கொண்ட மாதிரி தான் இருக்குது. ஓகே, செக் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வால் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சைடில் ஃபுல்லாக ஆர்சி பொறுத்தவரைக்கும் ஆர்சி வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெல் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டம் ஸ்பெல் யூஸ் பண்ணுறாப்புல. புதுசாக வந்தது இல்லையா, அந்த டோட்டம் ஸ்பெல் யூஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ ஆர்சி வச்சு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 o'clock ஏரியாவிட்டு ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிக்கிட்டோம் ஆர்சி வச்சு. ஸோ அதுதான் மெயின் மேட்ரு. ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். ஆனால் பர்ஃபெக்டாக 4 செகண்ட் 5 செகண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெல் முடியுதுன்னா ஆர்சியை வந்து லைஃப் போகாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெல்லாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிவைவ் ஸ்பெல்லை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாருங்கிறதுல தான் பெரிய மேட்ரே இருக்குது. ஸோ ரிவைவ் எக்யூப்மெண்ட்டும் கையில் வச்சு, ரிவைவ் பெட்டும் கையில் வச்சிருக்காரு. ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஸோ எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. சிஜி மிஷின் அந்த சைடில் இறக்கி விட்டு ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்காக இவ்வளோ பிளான் பண்ணுறாப்புல. சிஜி மிஷினில் இருக்கிறதுலாம் ஒவ்வொன்றா வரும். ஸோ அது பிரச்சனை கிடையாது. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குயினை இறக்கி விட்டு அந்த இடத்துல கிளியர் பண்ணுறாப்புல. அங்கே ஐசிஆரோ வித்து குயின் வந்து இறங்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ட்ரூப்ஸாக இருக்கிறாப்புல 7 o'clock ஏரியாவில். ஸோ என்னென்னா ஃபுல்லாகவே டவுன் ஹால் அடிக்கிறது தான். டவுன் ஹால் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். TH-18 ஏன் கஷ்டம்னா அங்கே இருக்கிறது யார்? கார்டியன். ஸோ கார்டியன் வந்தாலும் முடிஞ்சு போச்சு. அதுவும் கார்டியனை சுற்றி என்ன இருக்குது? கார்டியன் இருக்கான், கார்டியன் சுற்றி கிங் இருக்கான், ஹீரோ. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புதுசாக வந்த அந்த டவர் இருக்குது. ஸோ இந்த டவர் வந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த டவரை வச்சு 3 ஸ்டார் எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். இந்த டவரோட அட்டாக் மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஜூம் பண்ணி காட்டுறேன். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். டவரை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆகிடும். ஸோ பாருங்கள், இதுலேயே ஃபுல் இதுவுமே முடிஞ்சு போச்சு. ஃபுல் ட்ரூப்ஸுமே செத்துருச்சு. 3 ஸ்டார் எடுக்கிறது கஷ்டம் கைஸ், கண்டிப்பாக கஷ்டம். பட் ஆனால் ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு 2 ஸ்டார் எடுத்துடலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 66% எடுத்துட்டாப்ல. அதுவும் இந்த ட்ரூப்ஸ் வச்சு ஸ்ட்ராட்டஜி பெருசாக எதுவும் யூஸ் பண்ணிக்காமல் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி இதுலேயே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3 ஸ்டார் எடுக்கலாம். பட் ஆனால் அது கரெக்டாக செட் ஆகணும் உங்களுக்கு.
கரெக்டாக ட்ரூப்ஸ் அதுக்குமே செட் ஆகணும். அது வந்து அந்த இந்த டவர் இருக்கு இல்லையா புதுசாக வந்ததுலேயே டிஃபென்ஸு அது நம்மளை முடிச்சு விட்ரும் கைஸ். ஸோ இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா TH18 2 ஸ்டாரும் TH17 3 ஸ்டாரும் உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம CWL Day 3ல் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக எப்படி வந்து நம்ம வந்து ஃபெயில் ஆகிறோம் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு வீடியோவில் நம்ம ஒன்று பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்டாக் வந்து ஃபெயில் ஆகுது, நம்ம ப்ளம்பை வச்சு கீழே இறக்கிருக்காப்புல இது பாருங்களேன், ஒரே இடத்துல பாருங்க, இத்தனை ஸ்பெல்லு தேவையே இல்லை, எதுக்கு தான் போடுறாங்க தெரியல. ஸோ என்ன இதில் இருக்குன்னா பாருங்க, இதுவும் நேம் ரொம்ப ஒஸ்ட் அட்டாக்காக போச்சு. என்னன்னா இவர் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா சூப்பர் ஆச்சை வச்சு மொத்தமாக கிளியர் பண்ணலாம், அந்த கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அது தப்பாக போயிடுச்சு கைஸ். இந்த வரையும் சம்டைம்ஸ் ஒஸ்ட்டாக ஆகும், உங்களுடைய மொபைல் சம்டைம் வந்து ஹேங் ஆகும், ஏதோ ஒரு ரீசனால உங்களுக்கு வந்து சொல்ல வந்து கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, அவர் பார்த்துங்க. இங்கே பாருங்க கைஸ், ஸ்னேக் எக்யூப்மெண்ட்டை கிங்குக்கு ஸ்னேக் எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு SWL, சாரி CWL. ரொம்ப கஷ்டம் கைஸ், SWL CWL மொபைல் கரண்ட் நம்மளோட ஒர்க்கை பற்றே வருது கைஸ். சரி இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 8 o'clock கம்பார்ட்மெண்ட் வந்து உள்ளார இறக்கிருக்காரு. ஆனால் இவர் வந்து டவுன் ஹாலை ஃபோக்கஸ் பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா மோனலித்தை பார்த்து பயப்படுறாரு போல. மோனலித்து பாருங்க ஃபன்னாக வந்து நின்றுட்டு இருப்பாங்க கெத்தா. நீ மோனலித்தை அட்டாக் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை தான். நீ மோனலித்தை அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஃபயர் பால் வச்சாவது க்ளோஸ் பண்ணி விட்டுருணும் எப்படியாவது, ஃபயர் பால் ப்ளஸ் எர்த்குவேக் வச்சாது. ஸோ ஓகே, நீ மேக்ஸ் அடிக்கிற அப்படின்னா கண்டிப்பாக 50 ஸ்டார் அடிச்சிடலாம், ஏன்னா எல்லாமே நீ மேக்ஸில் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, இவரை வந்து நான் சொல்ல வரல, பட் ஆனால் இந்த அட்டாக்ல வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட வரேன், வேற ஒன்றும் இல்லை கைஸ். சரிங்களா, ஸோ இது ஒரு லெசனாக எடுத்துக்கோங்க. ஸோ டெய்லி நம்ம ஒரு வீடியோ போடுறோம், கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக திருத்திப்போம். டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் COCயில். வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம என்னை கனெக்ட் பண்ண பர்சனலாக கனெக்ட் பண்ணால் Instagram இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ RKCOC யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் COC விளையாடுறாங்களோ அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுட்டு அந்த பெல் பட்டன் வந்து கொஞ்சம் தட்டி விட்ருங்க. அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகே, பை பாய். இன்னைக்கு லாஸ்ட்டாக 3 அட்டாக்கோட முடிக்கிறோம். நாளைக்கு சந்திப்போம் மக்களே. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.